பாவக்காய் தொக்கு. பொதுவாவே பாவக்காய்னாலே நெறைய பேத்துக்கு சாப்பிட பிடிக்காது. ஆனா நம்ம ரொம்பவே டேஸ்டியா, குயிக்கா எல்லாத்துக்கும் புடிச்ச மாதிரி ஒரு பாவக்காய் தொக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாவக்காவ சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி, வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அத நம்ப நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல நம்ம ஆயில் சேர்த்துக்க போறோம். ஆயில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்ல வாசனையா டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி புளிக்குழம்பு, காரக்குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த பாவக்காவ இது கூட சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ப்ரவுன் கலரா அது வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியுது பாருங்க. ஃப்ளேம சிம்ல வச்சுட்டு இந்த மாரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப நல்லா டீப் ஃப்ரை ஆயிருச்சு. இத நம்ப வேற பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இத நல்லா இந்த மாரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியுது நல்லா டீப் ஃப்ரை ஆயிருக்குன்ட்டு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த ஆயில் கூட கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த சூட்ல. அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் போட வேணாம். இப்ப இது கூடவே கொஞ்சம் வெந்தயம், காரத்துக்கு ஏத்த மாதிரி குருமிளகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு ஏத்த மாரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டை வந்து நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த தொக்குக்குலாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில எல்லாமே நல்லாவே வதங்கணும். அப்பதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ இது கூடவே நம்ப கொஞ்சம் இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், கூடவே கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் சேர்த்து நல்லாவே அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா கூட அது நல்லா வதங்கி விடணும். இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பாவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவும் இந்த பாவக்காவும் நல்லா ஒன்றா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கூடவே நம்ம பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயம் வந்து இந்த மாதிரி புளிக்குழம்பு, தொக்குக்கெலாம் ரொம்பவே நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் தொக்குக்கே ரொம்பவே இந்த புளிக்குழம்பு தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் 1½ சைஸ் லெமன் அளவுக்கு நான் அந்த புளி தண்ணி எடுத்து கரைச்சி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இதுலேயே இந்த தண்ணியிலே நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை விட்டு எடுத்துடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து வருது பாருங்கள். அந்த எண்ணெய் அப்படியே மேலே வரணும். நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த கருப்பு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்திங்கன்னா
இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே சுவையான டேஸ்டியான ஒரு பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ரைஸ்க்கோ இல்லை சுட சுட சாப்பாட்டில் இல்லை தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க.